நமக்கு இப்போ வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கிட்ட ஆகிட்டுன்னு வைங்களேன். நம்மள்ட்ட இப்போ யாராவது வந்து நீ படிச்சிருந்தா நல்ல லெவலில் இருந்திருக்கலாம், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முன்னேறினவங்க நம்மள்ட்ட சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறோம், ஆமாம் நல்லா படிச்சிருக்கலாம், அந்த டைமில் நமக்கு நேரம் இருந்துச்சு, அதுக்குள்ள சூழ்நிலை இருந்துச்சு, ஆனால் நம்ம வந்து விளையாட்டு பிள்ளையாக இருந்துட்டோம், படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க சொல்லியில் யாரும் சொல்லாட்டாலுமே நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இப்போ படக்கூடிய கஷ்டங்களை நினைக்கும்போது நல்லா படிச்சிருந்தா சுதந்திரமாக பணத்தை பற்றின பயம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வருது. அப்போது நம்ம படிக்காதனால நம்ம இப்போ கஷ்டப்படுறோம். அப்படி அதனால் நம்ம உறவினர்கள்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய இளம் பருவத்தினர்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம் வைங்களா, நல்லா படிடா அப்படின்னு சொன்னோன்னா அவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, யாரா இவன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்குது. அவங்களுடைய சிந்தனை விளையாட்டு சிந்தனையாக இருக்குது, பொழுதுபோக்கு சிந்தனையாக இருக்குது. அப்போ இந்த நன்றாக படி அப்படிங்கிறோட வார்த்தையோடைய மதிப்பு எப்போ தெரிய வருது அப்படின்னா, காலம் கடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையோட மதிப்பே தெரிய வருது. அப்போது கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்மறை எப்படி சொல்லுது, எக்குடியில் பிறப்பினும் யாவாராயினும் அக்குடியில் கற்றவனே சிறந்தவன் அப்படின்னு நம்முடைய தமிழ்மறை சொல்லுது. கல்விக்கு வயது ஒரு தடையே இல்லை, பழையதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் கல்விக்கு வயது கிடையாது. கல்வி அப்படிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு, ஒரு புதுமையை புகுத்துறதுக்கு, ஒரு ஒழுக்கத்தை கட்டமைக்கிறதுக்கு, உண்மையும் நீதியையும் கட்டமைக்கிறதுக்கு நமக்கு எது ஒரு ஊன்றுகோலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தான். ஆனால் சமீப காலமாட்டு கல்வி அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவியாக இந்த கல்வி மாறிடுச்சு. அந்த 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 கருவியை நம்ம வந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம அந்த கல்வியை பயன்படுத்தணும். மற்றபடி இளைஞர்கள், மாணவர்கள் ஒரு தனித்திறன் ஆற்றல், இந்த கல்வியோட மதிப்பை தெரிஞ்சு அந்த கல்வியை நம்ம கற்றுக்கணும். எல்லா பெற்றோர்களும் தனக்கு கிடைக்காத கல்வி தன்னுடைய சந்ததியினர்களுக்கு, தன்னுடைய மகனுக்கு கிடச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடன் காரியங்களை எடுத்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ தன்னுடைய பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம், அவங்களுடைய கனவுகள், அதனூடால நம்முடைய கனவுகள் எது, நம்முடைய இலக்கு எது அப்படிங்கிறத தீர்மானித்து அதுக்கேற்ற கல்வியை நாம் கற்றுக்கணும். கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.